Hi guys, good evening to everyone. Good Good evening, evening. sir. Hi, Good evening, sir. sir. Good evening. Good evening, Very sir. good evening to you all. How are you today? I am Good Fine, fine, sir. sir. Fine, sir. I am fine, sir. Okay, I'm also happy to see you everyone in today's class. I hope you all are doing well, right? So, in today's class, we are going to talk about present continuous tense. ஸோ இன்றைய கிளாஸ்ல நாங்கள் கதைக்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த present continuous tense பற்றி தான் கதைக்க போறோம் சரிதானே so could you able to hear my voice Yes, sir. okay good so this present continuous tense is used to express in different situations so already we have seen simple present tense it is used in 5 different situations. Like that, now let's see in which situation present continuous tense is used. Right? அப்ப ஏற்கனவே நாங்கள் simple present tense பார்த்திருந்தோம். அப்ப அது 5 வித்தியாசமான சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தோம். அதே போல நாங்க இப்ப பார்க்க போறது present continuous tense. அப்ப அது என்னென்ன சந்தர்ப்பத்துல பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி இப்ப பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதா இந்த present continuous tense வந்து இப்ப நான் உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல எங்களை சுத்தி உலகத்துல என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்குதோ அதை நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக இந்த present continuous tense யூஸ் பண்ணுவோம் அப்ப முதலாவது கிளியரா Clear, sir. ரைட் ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இட் இஸ் யூஸ்ட் for near future actions அப்ப near future actions என்ன கிட்டத்துல செய்ய பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அல்லது என்ன நாளைக்கோ அல்லது நாளை அன்றைக்கோ நிச்சயமாக நடக்கும் என்று கன்ஃபார்மா இருக்கும் பொழுது அதையும் நாங்கள் என்ன செய்யலாமாம் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லிக்கொள்ள முடியும் மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ் அப்ப இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ் சொன்னா இப்போ உதாரணத்துக்கு ரைட் நாங்கள் சில விஷயங்களை கற்பனையை பண்ணி கொண்டு சொல்லுவோம் என்ன ரைட் இப்ப நாங்க எல்லாரும் ஒரு பீச்சில் நிக்கிறோம் அந்த டைம்ல பார்த்தோம்னு சொன்னா அஸ்மா வந்து அந்த பீச்சில் நடந்து போய் கொண்டிருக்கிறா தயாளன் வந்து அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஒரு மண் வீடு கட்டி கொண்டிருக்கிறார் தனுஷன் அந்த அலைகள்ல போய் நின்று தன் காலை நினைச்சு கொண்டிருக்கிறாங்க ஹதீஜா வந்து அதுல இருக்கிற சீஷெல்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டிருக்கிறாங்க இப்படி என்ன செய்யறோம் நாங்கள் இமேஜின் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்ப நடக்குதா அது இல்ல ஆனா நடக்கையில நடக்கிறது போல நாங்கள் என்ன செய்யறோம் இமேஜின் பண்ணி கொள்றோம் அப்ப அதுக்கு நாங்கள் இந்த present continuous tense யூஸ் பண்ணுவோம் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னால் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ரைட் ஒரு படத்தை நீங்கள் விவரிக்கும் பொழுது அங்கேயும் நாங்கள் என்ன செய்வோம் இந்த present continuous tense யூஸ் பண்ணி கொள்வோம் அப்ப எத்தனை சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க present continuous யூஸ் பண்றீங்க 3, sir. 4. ரைட் அந்த 4 என்னென்ன வளமையா எங்களை சுத்தி நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். ஓகே வளமையா நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இல்ல இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் ரைட் இப்ப நாங்க ஆங்கிலம் படிச்சு கொண்டிருக்கிறோம் வீட்டை யாராச்சும் என்ன செய்து கொண்டிருப்பாங்க அதுகளை சொல்றதுக்கு பயன்படுத்துவோம் ஓகே வேற கிட்டத்துல நடக்க போறத சொல்றது விளங்க இல்ல சுவரா கிட்டத்துல நடக்க போற விஷயங்கள். நியர் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் ஓகே வேற இமேஜினேஷன் ரைட் ஓகே பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதோட இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ் அப்ப இவ்வளவுத்துக்கும் நாங்கள் இந்த present continuous tense யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் சரிதானே இதுவரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா எஸ் சார். ரைட் அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த வாக்கியத்தினுடைய அமைப்பை பார்க்கிற நேரம் இட் இஸ் வெரி வெரி ஈஸி ரைட் சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நாங்க என்ன செய்ய வேண்டியிருந்தது
இந்த சப்ஜெக்ட பார்க்க வேண்டி இருந்துச்சு. சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி என்ன வேர்போட எஸ் அல்லது எஸ் அல்லது சார் Sir, sound is Sir, Sir, clear. sir, clear இல்ல sir. ஓகே இப்ப கேக்குதா? எஸ் சார் ஓகே Yes sir. ஹலோ கேன் யூ ஹியர் மீ? எஸ் சார் ரைட் sir. கொஞ்சம் Yes, நெட்வொர்க் sir. ப்ராப்ளமா இருக்குது. ரைட் ஓகே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வோம். ரைட் அப்ப இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து வாக்கியத்துல மிகவும் இலகுவான முறையில எங்களால உருவாக்கி கொள்ள முடியும். பாத்தீங்கன்னு சொன்னா வழமை போல நாங்கள் என்ன செய்வோம், சப்ஜெக்ட ஃபர்ஸ்டுக்கு யூஸ் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் என்ன போடுவோம், am ஓ இஸ் ஓ ஆர் இத போட்டுக்கொள்வோம். சரியா? ரைட். அதுக்கப்புறம் அங்க நாங்கள் ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள போடுவோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொன்னா என்ன? verb ing verb plus ing, verb ing சேர்க்கிறது தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வழமை போல ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு கம்ப்ளிமெண்ட்டை பயன்படுத்தி கொள்வோம். உதாரணத்துக்கு நாங்கள் இப்பொழுது ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ன சொல்லுவீங்க? I am learning we are English. learning நாங்கள் we are We are learning. learning We are learning English. English. Right. மழை கடுமையாக We பெய்து are கொண்டிருக்கிறது. learning English. Rain it's rain too heavy. raining It is raining now. Okay, very good. Rain is raining now ன்னு சொல்ல முடியாது. It is raining heavy heavily. Right? It is raining heavily now. Heavily. இப்ப கடுமையாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். they are They cleaning the garden Cleaning garden. They are cleaning garden cleaning the garden. They are cleaning the garden. Okay. நான் ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கின்றேன். I am watching movie I am watching a Movie. movie. நான் ஒரு படம்
பார்த்து கொண்டிருக்கின்றேன். I am watching a movie. Right? Okay. Right. இப்ப வருவோம் இதுல நெகட்டிவ் ஃபார்ம். அப்ப நெகட்டிவ் ஃபார்மும் மிகவும் ஈஸி என்ன? அப்ப இந்த ஆமுக்கு பக்கத்துல நாட் போட போறோம், இஸ்க்கு பக்கத்துல நாட், ஆவுக்கு பக்கத்துல நாட். ஓகே, இப்ப சொல்லுமே, நான் உங்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கவில்லை. I am not Talking about you. I am not talking about you. about you. About Okay. நாங்கள் இன்றைக்கு வர இல்ல. We are not coming. We are not coming. We are not coming. coming today. We are not coming today. நாங்கள் இன்றைக்கு வர இல்ல. We are not coming today. அவள் எங்களுக்கு உதவி செய்கிறாள் இல்லை. She is not helping. is not being She is not helping. not helping us. She is not helping us. ஓகேயா? அப்ப இப்ப எப்படி ஒரு சென்டென்ஸ பாசிட்டிவ்ல சொல்லுவோம், எப்படி நெகட்டிவ்ல சொல்லுவோம்ன்றது கிளியரா? Yes, sir. ஓகே. அப்ப எனக்கு நீங்கள் ஒருக்கா வாசிச்சு விடுறல, நீங்கள் எனக்கு ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளும் சொல்லிவிடுங்க. If you are ready, please raise your hand. One positive and one negative sentence. Yes, Sauda. I am playing badminton. She is not cooking well. Okay. Others? Don't worry about the mistakes. பிளா விடுவோம்னு யோசிக்க வேணாம். பிள்ளைன்னா நான் திருத்தி விடுவேன். Razak Shahla. He is reading a book. They are not watching TV. Okay. Kushandi. I am Rasu- watching. Rasadure Sivakumar. They are traveling the work. I am not studying today. Asma. She is starting the work. I am not cooking today. Okay. Rosemary. They are cooking now. We are not going to church. Ram. I am playing ground. I am not working today. Okay, I'm playing in the playground. Okay, good. In the playground. Yes, Rasadure Mary. They are playing football. We are not watching TV. Lakshana. I am reading a storybook. I am not playing cricket. Okay, Parshana. I am cooking now. We are not speaking with others. Okay, good. Right. Yes, Krisha. We are planning to go on a trip. We are not sleeping now. Niska. We are writing an article. They are not singing song. Okay, good. வேற யாராச்சும் சொல்ல போறீங்களா? ரைட், ஓகே. அப்ப இப்போ உங்களுக்கு கிளியரா இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி நெகட்டிவா சொல்றதுன்றது இதுல யாருக்குமே டவுட்ஸ் இருக்கா? No, sir. ஓகே, குட்.
சரி, அப்ப இங்க நாங்கள் டே 15க்குரிய பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நோட்ஸ் தரப்பட்டிருக்குது. வினோஷினி, are you there? Yes, sir. Okay, could you read it? Okay, sir. Present continuous tense. Usages. An action going on at this moment of speaking to indicate near future actions. Describing the picture. Structure. Subject plus am is are plus present participle verb ing plus object or complement. Examples: I am learning English. She is cleaning the garden. They are watching a movie. It is raining now. Rohan is eating now. Nowadays, people are going after the money. Youngsters follow modern fashions. I am coming your home this evening. Negative form: am not, is not, are not. Examples: I am not playing cricket. She is not cooking now. They are not cleaning the garden. Students are not using social medias. Youngsters are not respecting the elders. It is not working well. We are not talking about you. People are not listening to our words. Okay, thank you வினோஷினி. So இப்போ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? இருக்குதா? No, sir. No, right. Okay, very good. So now let's move to the question forms. So அப்ப கொஸ்டனாக நாங்க மாற்றும் பொழுதும் அங்க என்ன நடக்க போகுது? நாங்கள் இந்த helping verb am, is, are இதை கொண்டு வந்து இங்க போட போறோம். சப்ஜெக்டுக்கு முன்னால கொண்டு வந்து போட போறோம். ரைட்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றீர்களா என்னன்னு கேட்பீங்க. Are you? Are you playing? Playing. Right. Are you playing now? Right. அவள் சமைத்துக் கொண்டிருக்கின்றாளா? Is she cooking? Is she cooking? Right. அவர்கள் அந்த ஹோலை துப்புரவு செய்து கொண்டிருக்கின்றார்களா? Are they cleaning the hole? Are they cleaning the hall? Right. Okay. இப்ப நீங்க எனக்கு 3 questions உருவாக்கிட்டு கையை வைத்துக் கொள்ளுங்க. If you are ready with your positive questions, please raise your hand. 3 questions. I expect from everyone, எல்லார்ட்டையும் நான் எதிர்பார்க்கிறேன் questions. Don't worry about the mistakes. I expect the examples from every one of you. Okay, Krisha. Right. இந்த போர்ட்ல இருக்கிற questions என்னட்ட ஒருக்கா கேளுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். சரிதானே? Okay. Are you playing now? No, I am not. I am teaching English for my students.
Is she cooking? Yes, she is. She is preparing dinner for us. Are they cleaning the hall? No, they aren't. They are working in the garden. They are not cleaning the hall. ஓகே இப்படி நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண வேணும். ஸோ பானு உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க கிருஷாட்ட கேளுங்க, கிருஷா ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிருஷா நீங்க உங்களோட கொஸ்டின்ஸை பானுட்ட கேளுங்க, அவ பதில் சொல்லுவா. சரியா? ஓகே பானு மைக் ஆன் பண்ணுங்க. கேக்கவா சார்? எஸ். Are they going trip? No, they are not going to the trip. Okay. Is he drive a car? Yes, she can drive a car. Are you dancing? No, I'm not dancing, but I can Okay. sing. ஓகே கிருஷா நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் கேளுங்க. இப்போ நீங்க கேளுங்க. Are you studying? Yes, I am studying. Are you sleeping now? No, I am studying now. Are they hungry? No. ஓகே கிருஷா தேர்ட் கொஸ்டின் இருக்கா கேளுங்க. Are they hungry? ஓகே கிருஷா இதுல ஏதாச்சும் இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஆக்ஷன் சொல்லப்படுதா? இல்ல சார். இல்ல. அப்ப அங்க வேர்போட 5 வார மாதிரி எதுவும் ட்ரை பண்ணுவோம். ஆதே ஹங்கிரின்றதுங்க அந்த பி வேர்ப்ஸ் நாங்க படிச்சோம், அதுக்குள்ளதான் அது வரும். ஓகே குட். எஸ் Sivakumar, you can ask your questions to Vinoshani. Vinoshani will give you the reply. After that, Vinoshani can ask the questions to Sivakumar. Is he working today? Meaning today. Is he working today? No, he isn't. Are we eating today? No. Sorry. No, I am not. Are you going outside? No, I am not. Is she driving the bus? Sorry. Is he driving the bus? Yes, he is driving. Is she sleeping now? No. He is not sleeping. Okay. Are they eating well? Sorry. Are they eating well? Yes, they are eating well. Okay, sir. Okay, thank you. Sivakumar, you can ask the questions to Vinoshani. Vinoshani, can we get it there? Okay, sir. Okay. Thank you, both of you. Yes, Sadish, please ask your questions to Zaina. Are you going the school? Going now school? Yes, I am going. Is the watching TV? Zainab, mic on பண்ணுங்க. Can you repeat? Is he watching TV? No, he is not watching TV. Are they enjoying the trip? Yes, she is enjoying trip. Jennifer, ask the Are you questions going to to Asma.
Okay, sir. Are you eating now? No, I am not eating. I am studying. Is she reading the books? Yes, she is reading the storybook. Are they prepare dinner? Are No, they I am not. preparing dinner? Preparing dinner? No, not. They are not preparing dinner. Is she speaking English? Is No, she speaking English? no, not. Are you drinking water? Yes, I drinking water. Are you fighting with him? No, I am not. Okay, thank you. Yes, Ram, you can ask the questions. I will give you the reply. Okay, sir. Are you working today? No, I'm not working today. I'm on holiday. Are you reading newspaper today? Yes, I am reading a newspaper. Are you cleaning the car today? No, I'm not. Okay, thank you, sir. Okay, thank you, Ram. Okay, இப்போ இந்த கொஸ்டின்ஸ்ல யாருக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதா? கொஸ்டின்ஸ் கேட்கறதுல. ஓகே, ரைட். இப்போ பாப்போம் எங்களோட நோட்ஸ்ல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் தந்திருக்கிறாங்களான்னு பாப்போம். ரைட். அப்ப இங்க உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறாங்க. Vinoshani, can you read them louder, please? Okay, sir. Sir, okay. Questions forms. She is writing the exam. Is she writing the exam? Isn't she writing the exam? They are practicing a song. Practicing a song. Okay, sir. They are practicing a song. Are they practicing a song? Aren't they practicing a song? The manager is checking the documents. Is the manager checking the documents? Isn't the manager checking the documents? It is raining now. Is it raining now? Isn't it raining now? Boys are talking about the match. Are boys talking about the match? Aren't boys talking about the match? ஓகே, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் குரூப் டிஸ்கஷன் செய்யும் பொழுது நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை கேட்டு பதில் சொல்லிக் கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ரைட். அப்ப இந்த பிக்சரை நாங்க டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரியும், we need to have some keywords. எங்களுக்கு கொஞ்சம் கீவேர்ட்ஸ் இருக்க வேணும். என்ன? அப்ப கொஞ்சம் கீவேர்ட்ஸ் இருந்தா தான் அது சரியான முறையில டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்க என்ன டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருந்தோம். தேர் இஸ், தேரா இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் படிச்சிருந்தோம். நாங்க ஞாபகம் இருக்குதா? ஓம் சார். ரைட். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பிக்சர் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண தந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு யூ ஹாவ் டு டெல் வாட் இஸ் தட் பிக்சர் அபவுட். அந்த பிக்சர் எதை பற்றியதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் அ ஹாஸ்பிட்டல், திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் அ மியூசியம், ரைட்? அப்படின்னு சொல்லலாம். அல்லது திஸ் பிக்சர் ஷோஸ் அ பிளே கிரவுண்ட், திஸ் பிக்சர் ஷோஸ் அ ஸ்கூல், இப்படி சொல்லலாம். அல்லது டிஸ்கிரைப் கூட யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். திஸ் பிக்சர் டிஸ்கிரைப்ஸ் a market,
this picture describes a park. இப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யணும், அந்த பிக்சர் எதை பற்றியதுன்றதை சொல்ல வேணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தோம் there is there are. அதே போல there is and object சொல்லிட்டு அது என்ன ஆக்ஷனை செய்தோ அது அங்கால வேர்போட ஏஞ்சி சேர்த்து சொல்லுவோம் என்ன. அப்ப அந்த மெத்தட்டை நாங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ உதாரணத்துக்கு நான் இங்க உங்களுக்கு ஒரு பிக்சர் தந்திருக்கிறேன். லுக் அட் திஸ் பிக்சர் அண்ட் மேக் சம் சென்டென்சஸ். இந்த பிக்சரை பார்த்து கொஞ்சம் வசனங்கள் உருவாக்குங்க பாப்போம். This picture describes a classroom, sir. Very good. This picture describes a classroom. Okay. There is a 4 students in the classroom. Repeat it. There is a 4 students. There are 4 students in the classroom. Very good. There are 4 students in the classroom. Okay. There is a boy raising hand. There is a boy raising his hand to answer the question. Okay. The teacher is teaching to the students. The teacher is teaching to the students. Okay, good. இப்ப பாருங்க கீழே நான் தந்திருக்கிறேன். This is a picture of a classroom. There are 4 students and a teacher in the classroom. The teacher is asking a question. There is a boy raising his hand to answer the question. The class teacher is standing in front of the students. Okay, புரிஞ்சுதா? Right. Okay, இப்ப பாருங்க இதுல ஒரு பிக்சர் தந்திருக்கிறேன். I give you 5 minutes time. உங்களுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் தரேன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிக்சரை டிஸ்கிரைப் பண்ணி உங்களோட நோட் புக்லயே எங்கேயோ எழுதிட்டு நீங்க ரெடி என்றா கை எழுதி கொள்ள முடியும்.
Yes, Asma, you can start. There is a picture of the garden. Yeah, there is a picture of the park. This The is boy a is. picture of a park. This is a picture of the park. The boy is running the skateboard. There are two children climbing the tree. There is a mother reading the storybook with his kids. The boy is running with dog. Okay, very good. Mail Vahanam Rosemary. This is a picture of a park. The old woman is sitting on a bench while two children sit beside her. Two, no, one boy is running with a dog. Another boy is riding a toy. Everyone is enjoying the park. Okay, very good. Mufa. This is a picture of a park. There are four children and a grandma in a park. In the park, the grandma is telling a story for children. There are two children playing top the tree. The boy is playing with her pet. The girl is playing his scooty. Okay, very good. Krusha. This is the This is the picture of the park. Four children are playing in the park. One girl and his grandma are sitting on the bench. One boy is standing behind the bench. One boy is walking with his dog. That dog is pulling him. On the other hand, one girl is riding the scooter. The park is very beautiful. Okay, very good. Vinoshani. சார் ப்ளே ஏரியான்னு சொல்லலாம் தானே சார்? Yes. Okay, sir. This picture describes a play area. There are 6 children playing in the play area. There are 2 children climbing in the tree. There is a boy playing with dog. There is a girl sitting on her mother. Ram. Hello. Hello. Yes, Ram. You Take can that. carry on. There is picture is playing in the garden. Sorry, park. Two kids running in the park. Other boy is waiting the grandmother, and the grandmother is sitting the kids. One boy playing the dog. Okay, very good. Rasadura Sivakumar. This is a picture of garden. There are playing four children. There is a grandmother sits with one children reading book. There are 6 children and grandmother. There is one children standing grandmother backside. Okay, thank you. Okay, very good. Fatima Sumaya. This is a picture of park. There are many trees, a dog. There are children in the park. They all lady sitting on the chair. Thank you. sir. Okay, very good. Anybody else, if you like to describe that particular picture? Yes, Paridi. This picture describes a children park. There is a boy as the dog, and that girl is afraid. There are 2 kids on the tree.
There is a grandmother telling the story to grandsons. Thanks. Okay, very good. Right. So, இப்போ நான் உங்களுக்கு இந்த பிக்சரை நானும் ஒருக்கா டிஸ்கிரைப் பண்ணி விடுறேன் பாருங்க. This is a picture of a park. There are 6 children and a grandma in this picture. There are 2 children climbing on the tree. The grandma and her granddaughter are sitting on the bench. The grandma is reading a story to her granddaughter. Her grandson is standing behind the bench and listening to the story. There is a boy who is wearing a yellow sweater running with his pet dog. Beside him, there is a girl riding her scooter. On the whole, they are enjoying their free time happily in this beautiful park. Okay, right. So, நீங்கள் describe பண்ணும் பொழுது இப்படி ஒரு மெத்தட்ல போனீங்கன்னு சொன்னா கொஞ்சம் effective-ஆ இருக்கு. சரியா? Right. அப்ப எனக்கு இப்ப சொல்லுங்க இந்த present continuous tense எல்லாருக்கும் clear-ஆ? Clear, sir. இதுல ஏதாச்சும் doubts இருந்தா கேட்கிறேன்டா இப்பொழுது கேளுங்க. Okay, so after a small discussion within our groups, now we have come back to the main group. So if you have any doubts, please raise your hand and ask. Yes, Sumaya. சார் இன்னைக்கு நீங்க படிச்சு தந்த அந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு டவுட் இருக்குது சார். Yeah, சொல்லுங்க. Aren't boys following famous starsல அது எப்படி அந்த அது எப்படி என்னன்னு அந்த தமிழால என்னன்னு சொல்றது சார்? அதாவது பாய்ஸ் வந்து இந்த பிரபலியமான நட்சத்திரங்கள்னு சொல்லப்படுறது யாரு? சினிமா ஸ்டார்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேன், இவங்களை பின்பற்றுகிறாங்க இல்லையா? பின்பற்றுவது இல்லையா என்றுதான் கொஸ்டின். ஓகே சார். ஓகே. அதுக்கு எப்படி சார் ரிப்ளை பண்றது? பெரும்பாலும் பின்பற்றுறாங்க. சில பேர் விஜய் மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்றாங்க, சில பேர் அஜித் மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஏன்னா சில பேர் சில ஸ்போர்ட்ஸ்மேன் ஃபாலோ பண்றாங்க, சில பேர் கொரியன் ஆக்டர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. சோ எஸ் தே ஆர். அவர்கள் பின்பற்றுகிறார்கள். எஸ் தே ஆர். சரி, அப்ப இது வந்து அந்த அதையா சார் சொல்றது? விளங்கல. இல்ல நீங்க இந்த ஃபாலோவிங் ஃபேமஸ் ஸ்டார்ண்டா இந்த ரோல் மாடல் என்று சொல்லுவாங்க அதான் சார்? ஆமா ஆமா, இப்ப பிரபலியமான நட்சத்திரங்கள் என்று சொல்லுவாங்க தானே நாங்க, செலிபிரிட்டி அந்த மாதிரி. செலிபிரிட்டி அப்படியா? ஓகே சார். ஓகே. எப்போ சார் எங்கட மிட் டேர்ம் எக்ஸாம் ரிசல்ட் வரும்? அனுப்புவாங்க, டோன்ட் வரி. ஓகே சார். ஓகே.